வணக்கம். இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா விவசாய நிலங்க. நல்லா செம்மண் பூமிங்க. இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்துங்க ஒரு 17 கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்துடலாங்க. குடிமலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. தெற்கோடு வந்து சோளக்காடுங்க, வடகோடு வந்து சோளக்காடுங்க. காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளம்பேக்கிலேயே அமைச்சிருக்குதுங்க. உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு இந்த பூமி செட் ஆகுங்க. நம்ம வாங்கி தோப்பு பண்ணுற அப்படின்னு தான் தாராளமாக பண்ணிக்கலாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமிக்கு ஒரு ஏக்கராக்கு வந்துங்க சரிகூட்டில் ஒரு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க. மொத்த ஏரியா வந்து 2 ஏக்கராங்க. அந்த 2 ஏக்கராவில் வந்து இந்த ஒரு ஏக்கரா மட்டும் சேலுக்கு வந்துருக்குதுங்க. 4 நாள் அவங்களுக்கு கூட்டுங்க, 4 நாள் நம்மளுக்கு கூட்டு வந்துடுங்க. உங்களுக்கு நம்ம வாங்கி மக்காச்சோளம் போடுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. தோப்பு பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 நாள் தண்ணி வந்துடுங்க. இந்த ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா 4 நாள் தண்ணி வந்ததுனாலே நம்மளுக்கு தோப்பு பண்ணுறதுக்கு பிரச்சனைலாம் போயிருங்க. ஏதாவது மார்க்கெட் வெள்ளம் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகுங்க. கிழமை கீழே அமைச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறிக்கோழி பண்ணைக்கு வந்து ஏதாவது ஒரு ஏக்கரா பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து இந்த பூமி செட் ஆகுங்க. இன்னொன்று என்னென்னா இந்த பூமி பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலேயே அமைச்சிருக்குதுங்க. நீங்கள் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துக்கலாங்க. அந்த பைக் போய்ட்டு அதாவது தார் ரோடுங்க. உங்களுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில்லு, டெக்ஸ்டைலு எல்லாமே இருக்குதுங்க. ஒரு வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க. மெயின் ரோடு வந்து இங்கேருந்து வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனால் மெயின் ரோடுக்கு போயிடலாங்க. குடிமலை நாடோடு பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க. அதாவது மாட்டு பண்ணை போகிறதுக்கு, ஆட்டு பண்ணைக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. தண்ணி வந்து உங்களுக்கு 4 நாள் தண்ணி வந்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க இந்த பூமிங்க. தோப்பு பண்ணுற அப்படி இருந்ததுன்னா 4 நாள் தண்ணி வச்சு நம்ம தோப்பு பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு சுற்றியுமே வந்து வீடுகளாக இருக்குதுங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க. தார் ரோடுனா வந்து பஸ் ரூட்டுங்குது. பஸ் ரூட்டு மேலேயே வந்து ஒரு ஏக்கரா வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க. இந்த ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 120 அடி பக்கம் வரும் நினைக்கிறேங்க. இந்த ஒரு ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா கிணறு வந்து கூட்டில் வருங்க. அந்த கிணறு வந்து நம்ம பங்கில் தான் வருங்க. மொத்த ஏரியா வந்துங்க ஒரு ஏக்கரா 5 செண்டுங்க. 5 செண்டு வந்து கிணத்துக்கு கூட்டு சேர்ந்துருங்க. காடு வந்து ஒரு ஏக்கராங்க. நம்ம ஒரு ஏக்கராக்கு பணம் செட்டில் பண்ணால் போதுமானதுங்க. நல்லா அருமையான செம்மண் பூமிங்க. மார்க்கெட் வெள்ளாமல் எது வச்சாலும் வருங்க. கிழமைக்கு ஏக்கரா பார்த்தீங்கன்னா 2 பண்ணை போட்டுக்கலாங்க. கோழி பண்ணைங்க, கறிக்கோழி பண்ணை போட்டுக்கலாங்க. ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஏன்னா பஸ் ரூட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலுக்கு வந்துருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஒரு ஏக்கரா சேர்த்திங்க 43 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசலாங்க. அந்த பைக் போயிட்டு இருக்கிறதா வந்து பஸ் ரூட்டுங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயாதுங்க. ஒரு ஏக்கரா ரோடு பேஸில் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பூமி செட் ஆகுங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து 17 கிலோமீட்டருங்க. பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருங்க. குடிமலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டருங்க. இதே கிணறுங்க. தண்ணி பாருங்க மேடாலேயே இருக்குது. மொத்த ஏரியா வந்து 2 ஏக்கராங்க. நம்ம வாங்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க. இந்த ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறுங்க. இதை கிணறுங்க. ஒரு ஃப்ரீ இபி வந்துடுங்க. மேற்கு பார்த்த மாதிரி பூமி அமைச்சிருக்குதுங்க. இந்த பூமி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுலாம் இருக்குதுங்க. அந்த வீட்டுக்காரங்களும் நம்மளுக்கு தான் வந்து இந்த கிணத்துல பங்கு இருக்குதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க. தாராபுரம் டு உடுமலை போகிற பஸ் ரூட்டுங்க. இது ஸ்பின்னிங் மில்லுங்க. நம்ம வாங்கி ஏதாவது கமர்ஷியல் ஆச்சு பண்ணுற அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாங்க. இதான் ரோடு பேஸுங்க. ஒரு 130 to 150 அடி பக்கம் வரும்னு நினைக்கிறேங்க. தார் ரோடு பேஸுங்க. மேற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 43 லட்ச ரூபா விட சொல்கிறாங்க. இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. நன்றி, வணக்கம்.